Hello engineers, welcome to SolidWorks tutorial part 7. போன பார்ட்டில் நம்ம sketch toolஸில் இருக்க இந்த drawing tools பற்றி நம்ம பார்த்தோம். line, circle, spline, ellipse, text, point, then sketch, fillet and chamfer, polygon, arc, rectangle, then slot. இதை பற்றியான வீடியோஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிம் என்டிட்டிஸ் அண்ட் ஆப்செட் என்டிட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் பார்ப்போம். ட்ரிம் என்டிட்டிஸ் பார்க்க முன்னாடி பிளேன் செலக்ட் பண்ணி ஒரு டயக்ராம் அனுப்பிச்சுப்போம். ஓகே, இட்ஸ் an rectangle. ஓகே, அனுப்பிச்சிட்டோமா? இப்போ வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் பாருங்கள். ட்ரிம் என்டிட்டிஸில் வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் இருக்குது. இல்லை ட்ரிம் என்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ட்ரிம் என்டிட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பவர் ட்ரிம், கார்னர் ட்ரிம், ட்ரிம் அவே இன்சைட், ட்ரிம் அவே அவுட் சைட், ட்ரிம் டு க்ளோசஸ்ட் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம பவர் ட்ரிம் மட்டும் ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சு தான் மற்ற ட்ரிம்மில் எதுவும் அந்தளவுக்கு அவசியம் இருக்காது. ஸோ பவர் ட்ரிம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பவர் ட்ரிம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஹோல்ட் த லெஃப்ட் கிளிக் அந்த மூவ்ஸ், லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இடம்லாம் வேணாமோ அந்தந்தெல்லாம் ட்ரிம் பண்ணணுமோ அதை இங்கே கிட்டே கொண்டு வந்தாலே ட்ரிம் ஆயிரும். தெரியுதா? ஓகே, இதுதான் ட்ரிம் என்டிட்டிஸ். தென் எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கும் பார்த்திங்கன்னா குறுக்க இந்த லைன்ஸ் இருக்கா, குறுக்க இந்த லைன் இல்லை, இந்த லைன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கிட்ட நீங்கள் வச்சா போதும், இந்த லைன் வந்து அதோட ஜாயின் ஆகிடும். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்டெண்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது ஆப்செட் என்டிட்டிஸ். ஆப்செட் என்டிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஆப்செட் என்டிட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சர்க்கிள் போட்டுப்போம். ஓகே, சர்க்கிள் இருக்குது. ஆப்செட் என்டிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச ஒரு டயக்ராமை அதுக்கு மேலே பர்ஃபெக்ட் ஓகே பார்த்தோம்னா அதுக்கும் மேலே அதே மாதிரி டயக்ராம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் ஆப்செட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட நம்ம லென்த்தையும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். பாருங்கள், லென்த் வேரி ஆகுதான். இதில் நிறையா இருக்குது. நம்ம ரிவர்ஸ் அப்படின்னா உள்ளே வந்துடும். தென் செலெக்ஷன் இதில் வரல, செலெக்ஷனை பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, ரெக்டாங்கிள் இருக்குது. ஆப்செட் என்டிட்டிஸ் போகிறேன். நான் கிளிக் பண்ணேன்னா இது ஃபுல்லாக வருது, பட் நான் இதை மட்டும் தான் கிளிக் பண்ணேன். இதே இந்த ஒரு லைன் மட்டும் வரணும் அப்படின்னா செலெக்ஷன் நம்ம ஆஃப் பண்ணிட்டா எந்த லைன் கிளிக் பண்ணுறோமோ அந்த லைன் மட்டும் தான் ஆப்செட் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆப்செட் என்டிட்டிஸ். ரெக்டாங்கிளுக்கு வரும். ஓகே, தென் அப்புறம் ஆப்செட் என்டிட்டிஸில் என்ன இருக்குது அப்படின்னா கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுதான். தென் பை டைரெக்ஷனில் அப்படின்னா முன்னாடியும் வரும் பின்னாடி வரும். இது எப்படி நிற்கிது? லெட் மீ ட்ரா எ சர்க்கிள் வரைகிறேன். இந்த சர்க்கிளுக்கு உள்ளேயும் ஒரு சர்க்கிள் வரணும், வெளிலையும் ஒரு சர்க்கிள் வரணும் அப்படின்னா ஆப்செட் என்டிட்டிஸ் போய்க்கங்க. 10 வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணால் சர்க்கிளுக்கு உள்ளேயும் ஒரு சர்க்கிள் வரும், வெளிலையும் ஒரு சர்க்கிள் வரும். இதுதான் ஆப்செட் என்டிட்டிஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ட்ரிம் என்டிட்டிஸும் ஆப்செட் என்டிட்டிஸும் பார்த்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கன்வெர்ட் என்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.